இன்னைக்கு வீடியோவில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ செடி, முல்லைப்பூ செடி, ஜாதி பூச்செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். முல்லைப்பூ செடியுமே எப்படி பதியம் போடுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த மெத்தடில் நம்ம பதியம் போட்டோம்னா ஈஸியாக சீக்கிரமாக நல்லா தழைஞ்சு வந்திருக்கு. அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு முன்னாடியுமே நாங்கள் ஒரு மல்லிகைப்பூ செடி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்சிபிள் கொடுத்துருந்தீங்க, நிறைய கமெண்ட்டும் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் எதுவும் பார்க்கலைன்னா கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கோம், வேணால் போய் பாருங்கள். இது குண்டு மல்லிகைப்பூ செடி, பார்க்குறதுக்கு ரோஸ் மாதிரியே இருக்கும், வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மல்லிகைப்பூ சீசன் முடிஞ்சு இப்போ பூரா முல்லைப்பூவும் ஜாதிப்பூ சீசன் தான் ஆரம்பிச்சிருக்கு. இது முல்லைப்பூவு. இந்த முல்லைப்பூவுமே இப்போ உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேயே அரும்பு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல் ஆரம்பித்து மே, ஜூன், ஜூலையில் நிறையா பூ எடுத்துச்சு. இப்போ ஆகஸ்ட் பிறந்ததுக்கப்புறமே இப்போ பூவுமே கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இது ஜாதி பூவு, பிச்சு பூன்னு கூட சொல்லுவோம். அதை பூ வருஷத்துக்கும் பூத்துக்கிட்டே இருக்கும். ஜாதி பூ பார்த்தோம்னா நமக்கு ஜூன் மாதம் தான் அரும்பு கட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஜூலையில் இப்போ நிறைய பூ பூத்துச்சு. ஜூலை இப்போ ஆகஸ்ட்லேயும் இப்போ நல்லா பூத்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு இந்த பூ நிறையா பூக்கும். மற்ற நாட்களில் பூ கொஞ்சம் கம்மியாயிரும். ஆனால் வருஷம் பூரா அந்த பூ பூத்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஜாதி பூவுமே பதியம் போட்டிருக்கோம், இன்னும் தலையில் நல்லா தளைஞ்சு வந்ததுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து போடுறோம். பூவை பார்க்குறதுக்கே நல்லா நீளமாக இருக்கும் இந்த பூவு. பூவை பார்த்தாலுமே பாருங்கள், நல்ல நீளமாக இருக்குது, நல்லா திக்காகவும் இருக்கும் காம்பும். முல்லைப்பூவுமே இப்போ நிறைய பூத்துக்கு இருந்த முல்லைப்பூ இப்போ இந்த ஆகஸ்ட் பிறந்ததுக்கப்புறம் பூ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பெரும்பாலும் இப்போ ஜாதி பூ நம்ம காம்போட கட்டுறதை விட இந்த ஜாதி பூ காம்பை நல்ல நீளமாக வச்சு இந்த கழுத்து பகுதியில் இந்த மாதிரி கோர்த்து வச்சு பாருங்கள். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெலாம் வச்சுட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூவை பார்க்கவே நல்லா செண்டு மாதிரி இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பூ இதை விட நல்லாயிருக்கும். பார்க்கவே அழகாக மாலையாட்டம் இருக்குது. ஃபங்க்ஷன்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முல்லைப்பூவை இப்போ குறைஞ்சதுனால இப்போ பதியம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி பதியம் போட்டதுக்கப்புறம் நல்லா தளைஞ்சு வருது. இந்த முல்லைப்பூ வீடியோவுமே நான் ஒரு சேனலில் தான் பார்த்தோம். அது மாதிரி போட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. நாங்கள் நிறைய வீடியோ இதே மாதிரி பதியம் போட்டிருக்கோம், ஆனால் எதுவுமே நல்லாவே செட் ஆகலை. இப்போ நான் இதை எப்படி பதியம் போடுறதுன்றதை காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 கிளையாக வர்ற மாதிரி இருக்கிற குச்சியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப கனமான குச்சி வேணாம், இந்த மாதிரி குச்சியாக எடுத்துக்கலாம். இந்த குச்சியுமே இப்போ 2ஆக கட் பண்ணிக்குவோம். இப்போ இது எல்லாத்தையுமே அந்த இலைகளை மட்டும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு விட்டு இந்த இலைகளை பூரா கட் பண்ணிக்குவோம். வேஸ்டான ஃபேனுக்கு இருக்கக்கூடிய மூடி தான். கீழே கேப் நிறையா இருந்ததுனால அதில் நான் இப்போ ஒரு வாட்டர் கேன் மூடியை வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு மேலே பூரா மண் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் வாட்டர் கேன் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அதில் கூட மேலே லேசாக எடுத்து விட்டு மண் போட்டு இந்த மாதிரி பதியமும் போடலாம். இப்போ தண்ணி ஊற்றுனா தண்ணி பூரா அப்படி கீழே வடியணும், அந்த மாதிரி இருக்கணும். நான் ஒரு 2 குச்சி மட்டும் வைக்கல, ஒரு 4-5 குச்சி சேர்த்து வச்சுருக்கேன். அப்போ தான் ஒன்று காஞ்சாலும் ஒன்று தனையுன்றதுனால இதில் ஒரு 4-5 குச்சியை சேர்த்தே ஒன்றாவே பண்ணிட்டு வைக்கிறேன்.
எல்லாத்தையும் ஒரு கால் பகுதி நல்லா உள்ளே போகிற மாதிரி இப்படி அமுக்கி விட்டுருவோம். இதுக்கு மேலேயுமே நிறையா மண்ணை சுற்றி நிறையா மண் போட்டுருங்க. அப்படி போட்டு நல்லா டைட்டாக அப்படி அமுக்கி விட்டுறணும். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா தண்ணி பூரா இஞ்சி அப்படி கீழே வடிய ஆரம்பிச்சிரும். இது எல்லாத்தையும் எப்படி ஒரு நூலில் எல்லா இதையும் நல்லா சேர்த்து டைட்டாக கட்டி விட்டுருவோம். ஒரு பிளாஸ்டிக் கவரில் லேசாக ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ அந்த பிளாஸ்டிக் கவரை அப்படியே மேலே வச்சு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணி கீழே மட்டும் நல்லா அப்படியே சுற்றி நல்லா டைட்டாக அப்படியே கட்டி விட்டுடலாம். இப்போ தண்ணியுமே மேலே ஊற்றின தண்ணியெல்லாம் பாருங்கள் அப்படியே ஒன்றுனா கீழே வடிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. இது அப்படியே ஒரு நிழலான இடத்துல, வெயிலில் வைக்க வேணாம், அப்படியே ஒரு நிழலான இடத்துல வச்சிடலாம். இது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை மட்டும் லேசாக உங்களுக்கு ஹோல்ஸ்லேயே அந்த மேலே போட்டு ஹோல்ஸில் போட்டாலும் சரி, இல்லை திறந்து விட்டு தண்ணி ஊற்றி கூட பழையபடி கட்டி வச்சுக்கலாம். செடியிலேருந்து அப்படி வளைச்சி செடி பக்கத்துலேயே பதியம் போட்டிருக்கோம். ஆனால் இதில் வந்து வேர் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த இலைகளையுமே இப்போ லேசாக கிள்ளி விட்டுருக்கேன். இப்போ தண்ணியுமே கொஞ்சம் ஊற்றி விட்டுருவோம். இது தளைஞ்சு வரதை விட நம்ம முதல்ல போட்டிருக்க அந்த குச்சியில் வச்சது தான் நல்லா சீக்கிரம் தளைஞ்சு வந்திருக்கு. இந்த செடியை வந்து இப்போ ஒரு 13 நாள் கழிச்சு எடுத்து பார்க்குறேன். பார்க்கல பார்த்தோம்னா ஒரு சில குச்சிகள் காஞ்சிருந்தாலும் மித்த குச்சிகள் எல்லாத்தையுமே லேசாக அப்படி தளைஞ்சு வந்திருக்கு. இதுக்கு தான் நாங்கள் ஊனி வைக்கையிலேயே ஒரு 4-5 குச்சி சேர்த்தே ஊனி வச்சோம். ஒரு சில குச்சிகள் நல்லாவே தளைஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த குச்சியை பழையபடி அப்படியே கவர் போட்டே கட்டி வச்சுட்டேன். இன்னும் நல்லா இலை நல்லா தளைஞ்சு வந்ததுக்கப்புறம் வேறு பக்கம் மாற்றலாம் அப்படின்றக்காக பழையபடி கட்டி வச்சுருக்கோம். இதை அப்படியே கட்டி இன்னொரு நிழலான இடத்துலையே எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த குச்சியுமே ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. 20 நாளுக்கு அப்புறம் பாருங்கள், இந்த லேசாக தளைஞ்ச இடமே நல்லாவே இலையே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இலை நல்லா தளைஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் அந்த கவரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வேறு பக்கம் ஊனி வைக்கணும். நல்லா வேர் பிடிக்கிற வரைக்கும் இந்த கப்பிலே இருக்கட்டும்னு வச்சுருக்கோம். இந்த தடவை தான் இந்த முல்லைப்பூ செடி ஓரளவுக்கு நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தளைஞ்சு வந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.